வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 1.1 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்கக்கூடிய ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம். ஃபோர்த்து சம் பாருங்கள். இஃப் ஏ ஈக்குவல் டு 5,6 பி ஈக்குவல் டு 4,5,6 சி ஈக்குவல் டு 5,6,7 கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஸோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சி. ஓகேங்களா? இன்டர்செக்ட் அப்படின்னாலே காமனாக இருக்கக்கூடியதுன்னு தெரியும் நம்மளுக்கு. ஓகேங்களா? இல்லைனாலும் இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி என் மாதிரி சைன் போட்டிருக்காங்கன்னா இதுக்கு பேர் இன்டர்செக்ட் சிம்பல். ஸோ இது வந்து ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க அந்த சம்மை நம்ம உள்ளே பார்ப்போம். ஓகே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஏபிசி அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சி. இதைத்தான் அவங்க கேட்டிருக்கான். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்கிறது கண்டுபிடிக்க சொல்ல இருக்கிறது இதுதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு ரெண்டு இருக்குது. நான் வந்து ஈக்குவல் டு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியதை ஃபஸ்ட் எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ஏ கிராஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ ஏ கிராஸ் ஏன்னா ஏவோட செட்டு என்ன இருக்குது? 5,6 கிராஸ் ஏவோட செட்டு 5,6. ஸோ இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்மளுக்கு தெரியும். ரெண்டு செட்டு இந்த சைடு ரெண்டு செட்டுக்கு இடையில ப்ராடக்ட் பண்ணணும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த எலமெண்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 5ன்றதை எடுக்கிறேன்னா 5,6. ஓகேங்களா? 5,5 5,6. நெக்ஸ்ட் 6 எடுக்கிறேன். 6,5 6,6. ஓகேங்களா? ஸோ 5ன்றப்ப இந்த செட் எனக்கு அமைஞ்சிரும். 6ன்றப்ப இந்த செட் அமைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் ஏ கிராஸ் ஏ. இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சைடு எடுக்கிறேன். ஆர்ஹெச்எஸ் சைடு பி கிராஸ் பி என்ன இருக்குது? ஆர்ஹெச்எஸில் பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சி. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது. ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? நெக்ஸ்ட்டு பி கிராஸ் பியை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். ஸோ பியோட எலமெண்ட் 4,5,6 கிராஸ் 4,5,6. ஓகேங்களா? பி கிராஸ் பி இதுதான். ஸோ அப்போ இந்த 4 எடுத்து இந்த 3 எலமெண்ட்டையும் ஒன்று ஒன்றும் செட்டு சேர்க்குறேன். 4,4 4,5 4,6. ஸோ அதான் இங்கே எழுதிக்கேன். 4,4 4,5 4,6. அதே மாதிரி 5 எடுத்தேன்னா 3 எலமெண்ட்டையும் ஒரு தடவையும் செட்டு சேர்க்குறேன். 5,4 5,5 5,6. நெக்ஸ்ட்டு 6 எடுக்கும்போது 6,4 6,5 6,6. இது வந்து பி கிராஸ் பி. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி எழுத போகிறேன். ஸோ சியோடது பார்த்தீங்கன்னா 5,6,7. அதே தான் 5,6,7. ஸோ இது சி கிராஸ் சி. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து இந்த 5,6,7 அப்படின்றத ஒவ்வொரு தடவையும் கனெக்ட் பண்ணுறேன். 5ஓட இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணும்போது 5,5 5,6 5,7. அதே இது 6 எடுத்தேன் அப்படின்னா எனக்குரியதை வந்துருச்சு. ஓகேங்களா? 5 எடுக்கும்போது 5,5 5,6 5,7. 6 எடுக்கும்போது 6,5 6,6 6,7. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7 எடுக்கும்போது இந்த 3மே அப்படியே செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சி. ஸோ இது பி கிராஸ் பி இங்கே இருக்குது, மேலே இருக்குது. இது சி கிராஸ் சி. ரெண்டையும் இன்டர்செக்ட் எடுக்கிறேன் அப்படின்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சி. ஸோ ரெண்டுக்கும் இன்டர்செக்ட் எடுக்கும்போது என்ன காரணம்? ரெண்டு கண்டிஷன் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக எதெல்லாம் இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4ல் ஆரம்பிக்குது. 4,4 4 4 4. நம்ம இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுலேருந்து பாருங்கள். எனக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட் 4. இங்கே இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 4 சீரீஸில் இங்கே இருக்குது இங்கே இல்லை அப்படின்றப்ப நம்ம 4 சீரீஸ் பார்க்கணும் அவசியமே கிடையாது. 5 சீரீஸ் இங்கே 5ல் இருக்குது, இங்கேயும் 5 ஆரம்பிக்குது. ஸோ 5ல் பாருங்கள் 5,4 இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? கிடையாது. அப்போ 5,4 எழுதணும் அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட்டு 5,5 இருக்குது. ஸோ இங்கே இருக்குது 5,5. ஸோ என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் எழுத போகிறேன். 5,5. ஸோ கீழே வந்து 5,5 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இங்கே கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 5,6 இருக்குது. இங்கேயும் 5,6 இருக்குது. ஸோ 5,6 எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 5,7லாம் இல்லை. இங்கேனா 5,7 இருக்குது. அதனால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்தது 6,4 இருக்குது. இங்கே இருக்கா? இல்லை. 6,5 இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6,6 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா மேலே இருக்க எல்லா எலமெண்ட்டையும் நம்ம அதை எடுத்து தான் இங்கே செக் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்றதுனால நம்ம பார்க்கணும் அவசியமே இல்லை. இங்கே இருக்க எலமெண்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த 4 எலமெண்ட் மட்டும்தான், 4 ஆர்டர் பேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது? பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சி. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஈக்குவேஷன் 2ன்னு பேர் வச்சாச்சு. ஸோ மேலே பாருங்கள் ஈக்குவேஷன் 1ல் என்ன இருக்குது? 5,5 5,6 6,5 6,7 6. கீழே ஈக்குவேஷன் 2லேயும் அதே தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் என்ன பண்ணலாம்? ஈக்குவேஷன் 1 and 2
LHS equal to RHS hence proved எடுத்துலாமா? ஸோ இந்த மாதிரி எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th மேத்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 4. ஸோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஈஸியாக புரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா?